மாப்பிள்ள கருத்து சொல்றீங்களா? கருத்து கருத்து இன்று இன்று இன்றைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைகை ராஜா. தயவு செய்து பெண்ணிடம் வயது என்றுமே கேட்காதீர்கள். அதேபோல் ஆணிடம் உங்களுக்கு என்ன சம்பளம் என்று என்றுமே கேட்காதீர்கள். அதேபோல் பெண்ணிடம் உண்மையான காதலை என்றுமே எதிர்பார்க்காதீர்கள். அதேபோல் ஆணிடம் அன்பு அதீத அன்பாக இருக்கும், அதை வெளிப்படுத்த தெரியாது. அதுவே ஆண்கள். இப்பொழுது ஆணும் பெண்ணுக்கும் பொதுவான கருத்து. அது காதலர்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ண கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இருவரில் யாராவது ஒருவர் ஒரு உறவுக்காக விட்டு கொடுத்து வெளியேற வேண்டும். ஒருத்தவங்க கோபப்படுறாங்களா, இவங்க விட்டு கொடுத்து சரி ஓகே விடு, பேச்ச விடு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்த வேண்டும். இல்லை இவர்கள் கோபப்படுகிறார்களா, இவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்தால் அந்த உறவு என்றும் பலமாகவும் நலமாகவும் இருக்கும். நீங்க ஒருத்தவங்களை வந்து தாக்கி பயங்கர கோபமா பேசினீங்கன்னா அந்த உறவு மட்டும் பலகீனமாகாது, உங்களது அன்பும் பொய்யாகும் பலகீனமாகும். உங்களோட அன்புக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்புறம் நம்மளோட உறவு தானே, சரி ஓகே பேசிட்டு போறாங்கன்னு கொஞ்சம் அமைதி காத்துருங்க. ஓகே, கருத்து முடிந்து விட்டது. ஹாய் நண்பா. விஷப்பூச்சி காஷ்மீரில் இருந்து எனது நண்பர் விஷப்பூச்சி வந்து விட்டார். என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டு? காஷ்மீர்ல அப்படி இருக்கு. நீங்க ரொம்ப லேட் நண்பா. சாட்டர்டே அதுமா லைக் போட்டுட்டான். நன்றி நன்றி. ஓகே ஓகே ஓகே. இத கேட்டுட்டே இருந்தாரு, எங்க விஷப்பூச்சி காணோம். ஆமா, நீங்க தான் சொன்னேன் நானு, காஷ்மீர் லெவல்ல நமக்கு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா இந்த பக்கம் வந்து. ஓகே 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 ஓகே. பாய் பாய். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சாப்பிட்டீங்களா? நீங்களே டிஃபன் ரெடி பண்ணிடுவீங்களா? எதனா அம்மா அவங்களுக்கு சமையல் ஆள் இருப்பாங்க. கேண்டீன்ல ஆள் இருக்குமா? படத்துல கூட சொல்லிடுவாங்க. அப்படியா? நம்ம படத்துல பார்த்ததோட சரி. சினிமால சொல்றாங்க அதான் கேண்டீன் அதான் ஆள் இருப்பாங்க. உள்ளூர இருக்கோ உள்ளுக்குள்ள சிரிக்கோ உங்க ஊரு எங்க ஊரம்மா. பாய் சொல்லிட்டு போயிட்டாங்களா? பாய் சொல்லிட்டேன். எம் பிரபு தான் காணல. எங்க பிரபு போனீங்க? துபாய் கார் மாப்ள. நான் இது சொன்னேன்ல கருத்து, அதுல இருந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, இப்ப 1 நிமிஷம் ஆயிருக்கும் விஷப்பூச்சி வந்து, இப்ப இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு நீங்க ஹைலைட் பண்ணுங்க. அப்பதான் 3 நிமிஷத்துக்கு கட் பண்ணுவாங்க. ஓகேவா? யானி குட்டியா அழுவுது. அந்த ஸ்வேதா சிஸ்டர் என் கூட பேசாமலே போயிட்டாங்க. வருவாங்க. அவங்க கூட போடுவேன். ஆனா என் கூட காயத்ரி சிஸ்டர் பேசினாங்களே. ஆனா ஸ்வேதா சிஸ்டர் கூட துக்கா போடுங்க. அம்மா அம்மா அவங்க ஸ்வேதா சிஸ்டர் அவங்க கூட பேசாமலே போயிட்டாங்க. சரி நாளைக்கு பேசுவாங்க பாப்பா. பேசுவாங்களா? அம்மா சத்தியமா பேசுவாங்களா? சத்தியமா பேசுவாங்க. மாமியார் சத்தியமா பேசுவாங்களா? இதுக்கு மேல பேசினா அம்மா வாயில சூடு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க பாய்லட்ட தொட்டுருங்க, அப்பதான்